கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி பன்னில் பஜ்ஜி எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பன்னு ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கிறேன். நம்ம பன்னு பஜ்ஜி போட மட்டும் பிரிச்சுக்கலாம். கடல மாவு 1/4 கிலோ, தேவையான அளவு உப்பு, தனி மிளகாத்தூள் 2 டீஸ்பூனு, நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. அரிசி மாவு 3 டீஸ்பூனு, மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூனு, சோடா மாவு ஒரு 1/4 டீஸ்பூனு. சோடா மாவு வந்து ஆப்ஷன் தான், வேணுன்னா போட்டுக்கலாம், வேணாலாம் அவாய்ட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தெளித்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம மாவு பிசைந்து வச்சு பாருங்கள். ரொம்ப தண்ணியாகவும் வரக்கூடாது, ரொம்ப திக்காகவும் வரக்கூடாது. இதுதான் பதம். இப்போ நம்ம போயிட்டு பன் பஜ்ஜி போட்டுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு நம்ம பன் பஜ்ஜி போடுற அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடு ஏறட்டும். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. பன்னு வந்து நம்ம பஜ்ஜி மாவு பிசைஞ்சு வச்சோம், அதில் போட்டு எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வந்துடுச்சு, 2வது பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கிறோம். பஜ்ஜி ரெடி ஆகி போச்சு. எண்ணெய் நல்லா எடுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இருக்கிற பன்னெல்லாம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். நம்ம பஜ்ஜி ரெடி ஆகி போச்சு. நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் எடுத்துட்டு இருக்கிற பன் எல்லாம் நம்ம பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம். பன் பஜ்ஜி போட்டோம். பஜ்ஜி நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணியாச்சு 2ஆ. உங்களுக்கு பீஸு 4 பீஸாக தேவைன்னாலும் கட் பண்ணிங்க. நான் 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன் பன் பஜ்ஜியை. மேலே வந்து தக்காளி சாஸ் போட்டுக்கலாம். மேலே சில்லி சாஸ் போட்டுக்கலாம். மேலே பொடிசா கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடலாம், நீங்கள் புதினா, கொத்தமல்லி உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அது போட்டுக்கலாம். மேலே கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி பன் பஜ்ஜி எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு சில்லி சாக்ஸு, தக்காளி சாக்ஸ்லாம் நம்ம மேலே ஊற்றி நம்ம சாப்பிட்டா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்படி செஞ்சேன்னா அதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.